தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களே, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்களே, தமிழக அமைச்சர் தளவாய் சுந்தரம் ஐயா அவர்களே, மற்றுமுள்ள எம்பிகளே, விவசாய சங்க தோழர்களே, நம்மளுடைய 41 நாட்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்து இங்கேயே படுத்து இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கி இங்கேயே எழுந்திருக்கிறோம்பா. எங்களுடைய கோரிக்கை, தமிழகம் வறட்சி மாநிலமாக தமிழக அரசு அறிவித்து விட்டது. விவசாயத்திற்கு அழிந்துவிட்ட பயிருக்கு 21,708 கோடி ரூபாய் கேட்டிருந்தீர்கள். ஆனால் மத்திய அரசு தரவில்லை. அந்த பணத்தை வாங்கி தரவே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் மத்திய அரசிடமிருந்து. இரண்டாவதாக, கடுமையான வறட்சி, 10 ஆண்டுகளாக சரியாக மழை இல்லை. இந்த ஆண்டு 140 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்தது போல கம்மியான மழை பெய்திருக்கிறது. விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. அதனால வங்கிகள், தேசிய மாவட்ட வங்கியினுடைய மேலாளர்கள் வீட்டுக்கு போய் விவசாய வீட்டில் சோறு திங்கிறியா வேற எதையும் திங்கிறியான்னு கேட்கறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அதனால ஐயா எங்களுக்கு இப்ப ஏலம், நாளைக்கு கூட 24ஆம் தேதி கூட ஏலம் நகையெல்லாம் எல்லா ஸ்டேட் பேங்க் விடுது. அது ஐயா பிரதம மந்திரியை பார்த்து எங்களுக்கு இந்த தேசியமாப்பட்ட வண்டியில வாங்கியிருக்கிறாங்க கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவதற்கு. ஏன்னா இன்னைக்கு 6000 கோடி இதுல பண்ணிட்டாங்க, இது உத்தரப்பிரதேசத்துல தேசிய மாவட்ட வங்கியில. அது போல நம்ம தமிழ்நாட்டில் மொத்த கடனே 6139.76 கோடி தான். 6140 கோடி தான் அந்த விவசாயிகள் வாங்கிய கடன் எல்லா வங்கியிலையும். அந்த கடனை பிரதம மந்திரியை சந்திச்சு தள்ளுபடி பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ண தரணும். அப்படி இல்ல தமிழக சர்க்காரே பண்ணாலே எங்களுக்கு சந்தோஷம். அதுல ஒண்ணு உத்தரப்பிரதேசம் பண்ண மாதிரி. அதே போல பிரதமர் ஐயா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா லாபகரமான விலை கிடைக்கிறேன். MS சுவாமிநாதன் கமிஷன் 50% தான் சொல்லு, அவர் 200% தரேன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விவசாயிக்கு வாங்கி தரணும். நதிகளை இணைக்கிறேன்னாங்க. நேத்ராவதினு ஒரு நதியில 2000 DMC கடல்ல போய் வேஸ்டா விடுது. அதை காவிரியோட இணைச்சு விட்டா நமக்கு பஞ்சமே தீந்துரும், தமிழ்நாடு பஞ்சமே. இந்த மற்ற நதிகளை இணைப்பதற்கு ஐயா பேசணும், பிரதம மந்திரி கிட்ட பேசணும் வேண்டிக் இருக்கிறோம். அதே போல எங்களுக்கு 60 வயது அடைந்த அனைத்து விவசாயிகள் இப்பயும் கிராமத்துல 50 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் வாங்குறாங்க ஓல்டேஜ் பென்ஷன். மகன் இருந்தாலும் இந்த VO கருணை வச்சா, VO கிட்ட காசு கொடுக்க முடியலன்னா 10 பேருக்கு கிடையாது. அது ஐயா நிரந்தரமா, ஏன்னா 60 வயசுக்கு மேல ஆயிட்டா மகனோ பேரனோ சோறு போதில்லை அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு. உங்க கருணையால நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு 60 வயசு ஆனது பிறகு விவசாயிகளுக்கு மகள் பட்டாளம் 50 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சு கூட பரதேசியா தான் இருக்கான். பிச்சைக்காரனோட கம்மியான ஒரு மாதம் 30 ஏக்கர் வச்சிருக்காது கூட. அதனால எங்களுக்கு நீங்கள் ஒரு கருணை வைத்து அந்த ஓய்வூதியம் கிடைப்பதற்கு உறுதிமொழி அளிக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கய்யா. சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லிருச்சு காவிரி மேலாண்மை வாரியத்தை. ஐயாவுடைய முயற்சியில பண்ணிட்டீங்கன்னா, அம்மாவும் கடுமையான முயற்சி, அம்மாவுடைய முயற்சி தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு கெசட்லயே போட்டாங்க, எதையும் போட்டிருக்கவே முடியாது. அதனால ஐயா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி அதையும் எங்களுக்கு பண்ணி தரணுங்கய்யா. நீங்க எங்களுக்கு அதே போல நாங்க 41 நாளா இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்ற நாங்க இங்க படுத்து கிடக்கிறோம். ஐயா நினைச்சீங்கன்னா இப்ப எங்களை கூட்டி போய் பிரதமர்கிட்ட ஒரு டீமை கூட்டி போய் பேசி இதை ஏதாவது செஞ்சீங்கன்னா, அதை போல விவசாயிக்கு இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிங்க இங்க வந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்க UP, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் எல்லா விவசாயம் டெய்லி இங்க 100 பேர் 300 பேர் 400 பேர் 500 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஐயா நீங்க பண்ணீங்கன்னா இந்தியா முழுவதும் நமது தமிழக முதலமைச்சர் பெருமை சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பேரு மதிப்புக்குரிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வருகின்றுள்ள மக்களவை துணை சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் தம்பித்துறை அவர்களுக்கும், நாடாளுமன்ற அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஐயா கண்ணு அவர்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி இங்கே சில கோரிக்கைகளை தெரிவித்துள்ளார்கள். நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே
நதிகளெல்லாம் இணைக்கப்பட வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது மத்திய அரசில் குரல் கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து அம்மாவுடைய அரசும் மத்திய அரசை வலியுறுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கின்ற கடன்கள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். விவசாயிகள் தேசிய வங்கியில் பெறப்பட்ட கடனை ரத்து செய்வதற்கு மாண்பு பாரத பிரதமர்களை இன்று சந்திக்கின்ற பொழுது அதை வலியுறுத்தி சொல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தவுடன் முதலாக விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை தந்தார்கள். மக்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அம்மா அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் விவசாயிகளுடைய கடனை முதலிலே ரத்து செய்து கையொப்பமிட்டவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, 2 பருவமழையிலும் பொய்த்ததின் காரணமாக 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த வறட்சியால் விவசாயிகள் மகசூல் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். மாண்புமிகு பாரத பிரதமர்களை நானே நேரில் சந்தித்து 39,565 கோடி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மெமரண்டம் கொடுத்தோம். வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 2,247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகையெல்லாம் வங்கியின் மூலமாக விவசாயிக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதோடு புதிதாக பயிர் செய்கின்ற விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனும் தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகின்றது. அதேபோல நீர்நிலைகள் இருக்கின்ற நீரை சேமித்து வைக்கும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை தமிழகத்திலே துவங்கி அதற்கு 100 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கி 1519 ஏரிகள் இப்பொழுது தூர்வாரப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த திட்டம் விரிவுபடுத்துவதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே விவசாயிகளுடைய பிரதிநிதிகள், அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயக்கடவர்கள் வைத்த கோரிக்கையை மாண்பு பிரதமர்களிடத்திலே வலியுறுத்தி கூறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இங்கே தொடர்ந்து 41 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற விவசாய பிரதிநிதிகள், தமிழக விவசாய பிரதிநிதிகள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து போராட்டத்தை கைவிட்டு அங்கே தமிழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.